ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் டாட்டூ பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் எங்கே கொடுத்துருக்காங்க. பியர்சிங் பண்ணியிருக்காரு, ஃபிங்கர்ஸை மாடிஃபை பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். அது கவர்மெண்ட்டாக இல்லை யாராவது ஒருத்தவங்க சூமோட்டோவாக கோட்டாக வந்து அதை ஆக்ஷன் எடுத்து கேஸ் போட்டிருந்தா அது இஷ்யூவாக இருக்கும். பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பூமர் ஆக்குறாங்க, ஹீரோ அக்கா சம்திங், இன்னும் நிறைய பேர் ஏதோ இப்போ ரொம்ப பப்ளிஷ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் இன்கம் வருது, ரெவென்யூ வருது, அதனால் நான் இதை பண்ணுறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லோ பெஞ்ச் தமிழ் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அனுசேகர் மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஏலியன் டேட்டூன்ற ஒருத்தர் வந்து தன்னோட நாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு. அதாவது 2 துண்டாக்கி கொஞ்சம் அருவருப்புத்தக்க மாதிரி பார்க்கறதுக்காண்டி வச்சிருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிரைம் இல்லையா மேம்? அது கண்டிப்பாக க்ரைம் தான். அது எப்படி அது க்ரைம்குள்ளே வரும்? என்னுடைய பாடியை நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். நான் யாருடைய ஒரு தனி மனித சுதந்திரத்துக்குள்ளேயும் நான் போக கிடையாது, யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி க்ரைம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது அந்த ஒரு டவுட் இருக்கும் ஆப்வியஸாக. பட் அது எப்படி க்ரைம்குள்ளே வருது அப்படின்னா, ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அது க்ரைம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி க்ரைம் ஆகும்? அது என்ன, நான் வந்து எனக்கு வாழ பிடிக்கல, நான் ஏதோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், அது எப்படி க்ரைம்குள்ளே வரும்? நேச்சுரல் டெத் அப்படின்றது இருக்கிறது அது ஒரு விஷயம். பட் அதை விட்டுட்டு கருணை கொலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கருணை கொலை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டே இருக்கலாம்ல. பட் ஏன் கருணை கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லீகலைஸ்டாக இருக்குது, அண்டு சூசைட் அப்படிங்கிறது வந்து க்ரைமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். நம்மளுடைய உடலை மாய்ச்சிக்கிற உரிமையோ இல்லை நம்மளுடைய உடலில் எந்த ஒரு பாகத்தை நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி க்ரைம் அப்படின்ற டேர்ம்குள்ளே வருது அப்படின்னா, அதை அடுத்தவங்கள அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வரைக்கும் ஓகே. பட் அது தேவையான ஒரு மாடிஃபிகேஷனாக இருக்கணும். அது தேவையற்ற ஒரு மாடிஃபிகேஷன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் டங் அவர் கட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. டங் அப்படிங்கிறது லைக் டேஸ்ட் பார்க்குறதுல இருந்து சென்ஸான பார்ட் அண்ட் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அது பிரெயினுக்கு போகிற நரம்பு வரைக்குமே அதனோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் அது அந்த பிளட் ஃப்ளோ லைக் அதிகமாக இருக்கிறப்போ அது அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அது உயிர் போகிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் அது லைசன்ஸ்டா இல்லை லீகலைஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஏன் லீகலைஸ்டு இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சூசைடு இந்த விஷயத்த நம்ம எப்படி இதுக்கு இன்டர்பிரிட்டேஷனாக எடுக்கிறோமோ, ஒப்பிச்சு காமிக்கிறோமோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து லீகலைஸ்டுக்குள்ளே இன்னும் வரல, வரவும் வராது. மேம் இப்போ என்னன்னா அவர் மட்டும் பண்ணிக்கிட்டது இல்லாமல் இன்னொருத்தருக்கு வந்து பண்ணி வர்றாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னன்னா அவர் பண்ணுறதே தப்பு. இங்கே சப்போஸ் லீகலைஸ்டாவோ லைசன்ஸ்டாவோ இருந்தால் பரவாயில்ல. டாட்டூவே நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் லைசன்ஸ்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அது 1 or 2 ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் டாட்டூ பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் எங்கே கொடுத்துருக்காங்க. அவர் ஈவன் தோ பியர்சிங் பண்ணியிருக்காரு, அது போக இது அந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாரு. அவரே நிறைய இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்காரு, லைக் நான் என்னுடைய ஃபிங்கர்ஸை மாடிஃபை பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்க போகிறேன், லைக் காதை நான் என்னமோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இது அவருக்கு மீடியாவில் வந்து லைக் எல்லாரையும் ஒரு ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்காட்டாக வரணுன்ற பேரில் அந்த ஒரு விஷயத்தை அவர் எப்படி அதை முன்னோட்டமாக எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது லைசன்ஸ்டாக இருந்தாலுமே அதுக்கு ப்ராப்பரான அப்ரூவ் வாங்கணும். இங்கே இந்தியாவில் அது வந்து லைசன்ஸ்டா அப்ரூவ்டான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதுக்கு இப்போது வண்டி ஓட்ட ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்கிற மாதிரி இந்த பாடி மாடிஃபிகேஷனுக்கு நமக்கு லைசன்ஸ் இருந்து அதை நம்ம வாங்கியிருக்கோமா, அதை ப்ராப்பர் கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுறோமா, இல்லைனா இப்போ நாங்கள் அட்வொகேசி படிச்சுட்டு அதுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏஐபியில் என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வரணுன்ற
படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ம். எல்லாருமே புக் எடுத்து படிச்சுட்டு ஆமாங்க நான் படிச்சிருக்கேன், நான் வக்கீல் தான் சொல்லிட்டு எல்லாரும் போகலாம். ம். அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் ம். அவங்க தனியாக அதுக்குன்ட்டு செலவு பண்ணி படிச்சுட்டு அவங்க ஒரு மெடிக்கல் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க டாக்டர்ஸாக அதுக்கப்புறம் அது அந்த லைசன்ஸை வச்சு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் நான் வந்து நேச்சுரல் தெரப்பி மாதிரி பண்ணுறேன், நான் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் குழந்தைய பெற்றெடுத்து தான் போனாங்க, இப்போது நாங்கள் அதுதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈஸியாக போகலாம். அந்த ஒரு ஃபார்மேட்டை தான் இவர் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரோ அப்படின்றது இப்போது ஒரு புதுவித ட்ரெண்டாக அவர் வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவரே நிறைய சொல்கிறாரு. லைக் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கேன். இது முன் உதாரணமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் பார்க்கணும். மேம் இது வந்து அவர் வந்து சோசியல் மீடியாஸ்லேயே வந்து போடுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்றீங்க. சோசியல் மீடியாஸில் போகிறதுனால எதுவும் அவர் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கேசஸ் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக சார். சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுக்கு நமக்கு பெக்யூலராக ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு இப்போ ஏதாவது ஒரு அன்வான்டான இஷ்யூவோ இல்லை அப்படி இல்லை நேக்டாக ஏதாவது வீடியோஸ் இருந்தாலும் அதை பிளர் பண்ணி போடுவாங்க எப்போவுமே. அந்த பிளர் பண்ணி போடுறதுலேருந்து லைக் அன்வான்டான இஷ்யூஸ் 18+ கண்டென்ட் நம்ம ஒரு நார்மலான ஒரு குழந்தைங்க பார்க்குற இதில் நம்ம பண்ணுறப்போ பிளர் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா நமக்கு அது அந்த ஐடி ஆக்ட் லைவ்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது அந்த ஐடி ஆக்ட் ஒருத்தங்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. மீடியா அப்படிங்கிறது த்ரூ அவுட் தி வேர்ல்டில் எல்லாருமே பார்க்குறது தான். அது மேபி இந்தியாவில் இருக்கவங்களாகவும் இருக்கலாம், இல்லை நேஷ்னல் டெலிவிஷனாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்க பார்க்குறது இதில் மிஸ்கைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஆஸ் ஒரு இண்டிவிஜுவல் நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சோசியல் மீடியாஸில் இன்னமும் நிறைய பேர் வந்து நல்லா இந்த 18+ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே எதுவும் கேசஸ் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே மேம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், நான் வந்து அடுத்தவங்களுடைய மூக்கு நுனி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கு, அது வரைக்கும் நான் போகலாம். ஈவன் தோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க திருச்சி மாடிஃபிகேஷன் பண்ணாரு இல்லை, அவருமே வந்து அடுத்தவருடைய மூக்கு நுனி வரைக்கும் அப்படிங்கிறது என்னன்னா மீடியாவில் போனார், எல்லா டிவிலையும் லைக் இன்டர்வியூஸ்க்கு போனார், சேனல்ஸ்லயும் இன்டர்வியூஸ்க்கு போனாரு. அப்படி போறப்போ ப்ரொமோட் பண்ண வரைக்கும் அது பிரச்சனையா வந்ததா அப்படின்னு கேட்டா நான் எனக்கு பண்ணியிருக்கேன். அது கவர்மெண்டா இல்ல யாராவது ஒருத்தவங்க சூமோட்டோவா கோட்டா வந்து அதை ஆக்ஷன் எடுத்து கேஸ் போட்டிருந்தா அது இஷ்யூ ஆயிருக்கும். பட் அது இஷ்யூ கிடையாது. அது எப்போ இஷ்யூ ஆச்சுன்னா நீ அடுத்த ஒரு பர்சன்ஸ்க்கு அன்லைசன்ஸ்டா அன்அத்தரைஸ்டா பண்றப்போ அது நமக்கு இஷ்யூவா ரைஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இவங்களும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இப்போ பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பூமர் ஆகுறாங்க. லைக் நிறைய லைக் பீரோ அக்கா சம்திங் இன்னும் நிறைய பேர் ஏதோ இப்போ ரொம்ப பப்ளிஷ் ஆயிட்டு இருக்காங்க. லைக் இவர் சொன்ன அதே ஒரு விஷயத்த தான் அந்த பலூன் அக்கா அப்படின்றவங்களும் சொல்றாங்க. எனக்கு இதுல இன்கம் வருது, ரெவென்யூ வருது, அதனால நான் இதை பண்றேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, விருப்பம் இருந்தா பாருங்க, விருப்பம் இல்லைனா பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயமா இருக்கு. பட் மீடியாவை நம்ம ஓப்பன் பண்றப்பவே அந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படிங்கிறப்போ அது நம்ம இல்லைனாலே ஒரு குழந்தைங்க பார்க்க தான் செய்வாங்க. அது வந்து மிஸ்கைட் கண்டிப்பா பண்ணும். அப்போ மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா எப்படினாலையும் நம்ம இன்கம் ரெவென்யூ கிரியேட் பண்ணிடலாம், நம்ம நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிஸ்கைடன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னாலே அது ஐடி ஆக்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு கீழே இப்போது போலீஸாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் ஆர்எல்ஸ் என்ஜிஓஸ் யாராக இருந்தாலையும் அது பேரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாருமே வந்து உள்ளர போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா பலூன் அக்கான்றவங்க, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. தனியாக வந்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு ஒரு டூல் வந்து அவங்க கிடச்சிருக்கு. அதில் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து நமக்காண்டி போட்டோன்னு சொல்கிறாங்க. இதில் மட்டுமே அவங்க மாதத்துக்கு என்னென்னா 25 லட்சத்துக்கு மேலே வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்து டேக்ஸ் கட்டுவாங்க, ஐடி வந்து ஃபைல் பண்ணுவாங்க? நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் டபுள் டேக்ஸ் சிஸ்டம் கிடையாது, சிங்கிள் டேக்ஸ் சிஸ்டம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுதான். அந்தந்த ஸ்லாப் ரேட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ ஒரு மந்த்துக்கு ரெவென்யூ கிரியேட் ஆகுதோ அந்த ரெவென்யூடைய கால்குலேஷனை பொறுத்து பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அதிலிருந்து நம்ம எவிக்ட் ஆகவே முடியாது. இது வந்து கிரைமில் வருமா? ஒரு காசு கொடுத்தா என்ன வேணால் கிடைக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்க பண்ணுறதும் கிரைமில் தான் வரும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது வந்து எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும்?
லைக் அவங்க பண்றது ப்ராப்பர் கிரைமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ப்ராப்பர் கிரைம்குள்ள அவங்க இன்னும் டோட்டலா ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் இறங்கல. லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அடுத்தவங்களுடைய மூக்கு நுனி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறனால அது வரைக்கும் அவங்க டச் பண்றாங்க அந்த லிமிட். அது வந்து பியாண்ட் த லிமிட்டா போறப்போ அது வந்து கிரைம் ஆகும். இப்போ அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா லைக் அடுத்தவங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்ல அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா அது அஃபென்ஸ் தான். இப்போ லைக் ஒரு ட்ரெயின்ல போறாங்க, ட்ரெயின்ல வந்து கத்தி எடுத்துட்டு போனா இல்ல ஒரு கேக் கட் பண்றாங்க, கேக் கட் பண்றப்போ கத்தியோட பண்ணா அது அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதை மற்றவங்களை வந்து மிஸ்கைட் பண்ணும். அதே சேம் எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் ரெவென்யூ கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் பண்றேன்னு அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது ரொம்ப ஒரு இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனை ரொம்ப மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகும். அது கண்டிப்பா பில்லா கிரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டா அது இஷ்யூ வரும். பட் இன்னும் அந்த அளவுக்கு கிளாமரஸ் அவங்க டச் பண்ணியிருக்காங்களா, மீடியால அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு பியாண்ட் த லிமிட் எக்ஸ்ட்ரீம்க்கு அவங்க போல. அதுல அவங்க கிளாரிட்டியோட இருக்காங்க. பட் அந்த பேசுறது அந்த ஆக்டிவிட்டிஸ் அதை பொறுத்து கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதுல வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க. 2 lakhs rupees வரைக்குமே ஃபைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக அவங்க இம்ப்ரிசன்மெண்ட்டும் 6 to 2 years வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உங்க மீடியாக்குள்ள வந்து திருப்பி மறுபடியும் வீடியோஸ் போட முடியுமா? அந்த மாதிரி கேஸ்ல மாட்டினாங்கன்னா திருப்பி எல்லாம் பேன் பண்ண முடியும்? திரும்ப அவங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி புதுசாக தான் அவங்க கிரியேட் பண்ண முடியுமே தவிர அவங்களுடைய பிளாட்ஃபார்மை. பட் அதையே கண்டினியூ பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. இப்போ இவர் திருச்சி பாய்க்கு இவருக்கு சீல் வச்சாங்கல்ல இவருடைய டாட்டூ ஸ்டுடியோவை, அதே மாதிரி அவங்களதுமே வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. திரும்ப நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நியூவா தான் அவங்க வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கும். மேம் இப்போ நீங்க சொன்னீங்க வந்து ஏலியன் டாட்டூ வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதே தான் வந்து பலூன் அக்கௌண்ட் பண்றாங்க. அவங்க வீடியோஸ் போட்டு ஒரு நிறைய பெண்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாங்கன்னா இது அஃபென்சிவ்குள்ள வருமா? கண்டிப்பா வந்து அதுதான் நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம். ஐடி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மிஸ்கைட் பண்ணதுனா தான் அந்த ஆக்ட் ஆப்வியஸா வரும். இப்போ இவர் பண்ணதை பொறுத்த வரைக்கும் லைக் இவர் வந்து அடுத்தவங்களுடைய பாடியில கைய வச்சு அன்அப்ரூவ்டா அன்ஆத்தரைஸ்டா பண்ணது இவருடைய மிஸ்டேக். பட் அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா நான் ட்ரெஸ் போடுறேன் பட் அது அந்த பிகினி எல்லாமே என்னோட தனி மனித சுதந்திரம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது தப்புனா அப்போ சினி ஆக்டர்ஸ் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் இன்டர்பிரிட்டேஷன் அவங்க கொண்டு வருவாங்க. பட் அது தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குன்ட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு அதை அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்றாங்க. நம்மளுடைய பீப்புள்ஸ்க்கு பார்வைக்கு ஒரு செட் ஆஃப் எல்லாருமே எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு ஓகே இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற சமயத்துல தான் அதுக்குன்னு சொல்லிட்டு 18+A+ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நாம காப்பிரைட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் நம்ம பப்ளிஷ் பண்றோம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. பட் இவங்க பண்றது என்னன்னா இவங்களா பப்ளிஷ் பண்றாங்க இவங்களா போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த பேசுற வார்த்தையும் பண்ற ஆக்ஷன்ஸும் அது வந்து ஒரு லிமிட்ல இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டோம்னா அது பிரச்சனை வராது. பட் பியாண்ட் தட் அவங்க ஒரு லிமிட்டுக்கு மீறி பண்ணி அது இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமே ஒரு என்ஜிஓஸோ இல்லை வேற யாராவது சூமோட்டோவோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இதுல அஃபெக்ட் ஆவாங்க. மேம் இந்த ஏலியன் டாட்டூக்காரர் இருக்கார்ல இவர் வந்து ஒன்லி வந்து பாடி மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரக்ஸ் கேஸாக இருக்கட்டும் நிறைய வந்து பெண்கள் இஷ்யூஸ்னு கலந்துருக்காரு. இதனால வந்து இவருக்கு என்னென்ன கேஸ்லாம் வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு? இப்போ சொல்லியிருக்காங்க அது இப்போ வரைக்கும் என்னன்னா 164 ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுப்பாங்க. எதனால அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல சொன்னதா தான் இப்போ வரைக்கும் நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு. அது ஃபிக்ஸடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இல்லை அஃபிஷியலா நமக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா அது இப்போ வரைக்கும் நமக்கு கிடையாது. பட் 164 அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும் NDPS ஆக்டுக்குள்ள வந்துடும். தென் உமன் டிராஃபிக்கிங் லைக் மிஸ்லீட் பண்ணி கொண்டு போறாரு இல்லை பெண்களை வந்து ஆள் கடத்துறது இல்லை அப்யூஸ் பண்றது அப்படிங்கிறப்போ உமன் ஹராஸ்மெண்ட்டு அது போக டிராஃபிக்கிங்க்குன்னு தனியாக நமக்கு 1956 இருந்தே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. அதுக்கான ஆக்டுமே அப்போல இருந்தே நமக்கு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. ஸோ இது போக உமன்ஸுக்கு எகெயின்ஸ்டா அவர் ஏதாவது பண்றாருன்னா அது அவர் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ப்ராப்பரா ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸா வரல. அந்த நியூஸ் வர்றப்போ நமக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும் அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி
அது என்ன எக்ஸ்ட்ரீம் நமக்கு தெரிகிறப்போ நமக்கு இதுக்கான ரெமெடிஸ் என்ன, எந்த ப்ரொவிஷன் கீழே ப்ராப்பராக அரெஸ்ட் ஆவார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா உமன் டிராஃபிக்கிங் கீழேயும் அவர் அரெஸ்ட் ஆவார், NDPS கீழே அரெஸ்ட் ஆவார், BNS ஆப்வியஸாக இதில் கவர் ஆகிடும். அதாவது முன்னாடி இருந்த CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஸோ அது வந்து இப்போ BNS. ஸோ BNS கீழே அவருக்கு கவர் ஆகும். அது போக நமக்கு சப்போர்ட்டிவ் IPC, இந்தியன் எவிடன்ஸ் இது எல்லாமே வரும். இது போக IT ஆக்டுமே நமக்கு வந்துடும். பிகாஸ் இவர் மீடியாவில் தான் இதை வந்து மிஸ்லீட் பண்ணி இவர் பண்ணதை வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சது எல்லாமே. ஸோ இவருடைய அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீடியாஸ்லேருந்து தான் இவருக்கு ரெவென்யூஸ் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு விஷயம் அவருடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் முடிகிறப்ப தான் அவர் அக்கௌண்ட்டையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம் இவ்வளோ கேசஸ் இருக்கும்போது இவர் வந்து எத்தனை வருஷம் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம்? இது ரொம்ப சென்சேஷனல் நியூஸ் ஆனனால மேபி ஒரு 1.5 to 2 months அட் மினிமம்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வேணாலும் பெயில் இழுக்கலாம். பட் அது போக உமன் டிராஃபிக்கிங்ல மாட்டினாரு அப்படின்னா மினிமம் அவருக்கு 2 months கிட்ட ஆயிடும். அப்படி இல்லைன்னா 3 months 90 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் அவர் பண்ண அஃபென்ஸ் எல்லாமே ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிற சமயத்தில் என்னன்னா லைக் இது எல்லாமே அதுதான் எந்தெந்த ப்ரொவிஷன் கீழே கவர் ஆகிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது தெரிஞ்சது அப்படின்னா லைக் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய யூகம் படி இப்போ மினிமம் அவருக்கு ஒரு 5 years வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது போக அவர் பண்ணியிருக்க அஃபென்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி அது 7 or 10 அப்படிங்கிறது லாஸ்ட்ல தான் நமக்கு தெரியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து மீடியானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இஷ்யூஸை பற்றி நிறையா சொன்னீங்க. இதை பார்த்துட்டு வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பார்க்குறவங்களா இருக்கட்டும் சோஷியல் மீடியாஸை பார்த்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா வந்து நமக்கு நல்லா இருக்கும் மேம். நிறைய வந்து இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துட்டீங்க. இன்னொரு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம் மேம். தேங்க்யூ சார்.